இனிமே நான் கட்டிக்க போற லட்சுமியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இது சத்தியம். அன்னைக்கு சாப்பாட்டுல நெய் ஊத்துனதுனாலதான் அந்த மனுஷி துப்பிட்டா. இன்னைக்கு நெய் ஊத்தாம தானே சாப்பாடு கொடுக்கறோம். அதுவும் லக்ஷ்மி பண்ண சாப்பாடு நல்ல டேஸ்டா தான் இருக்கும். ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. ஒண்ணு அண்ணி என்ன காரியம் பண்றீங்க? அறிவில்லை உங்களுக்கு? அத்தை நீங்க அழாதீங்க அத்தை. வெற்றி இந்த மாதிரி எல்லாம் நடந்து பண்ண கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. டேய் இவன் அண்ணிடா. அண்ணிங்கிறவ யார் தெரியுமா? அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ. டேய் அவளை போய் இப்படி அடிச்சிருக்கேடா. ஓம் பொண்டாட்டி தான் அம்மாக்கு சாப்பாடு ஊட்டணுமா? ஏன்டா இப்படி சுயநலமா யோசிக்கிறீங்க? லட்சுமி நீ இதெல்லாம் கேட்க மாட்டா? ஏய் தேன்மொழி உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலனா எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன்டா இவளை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? மாமா என்ன பேசுறீங்க? லட்சுமி அன்னைக்கு நீ இவ தலையில சாம்பார கொட்டின. அப்பவே நான் இவகிட்ட சொன்னேன் ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு. இப்ப பாத்தியா வெற்றி இவளை அடிச்சிருக்கான். உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க. இப்பவே நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறோம். அண்ணே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் கதிரு நீ வாய மூடு. இது எங்க குடும்ப பிரச்சனை. என்னடா அது? உன் குடும்பமா? என்னடா குடும்பத்தை பிரிச்சு பேசுற? அப்பா என்ன நம்பி வந்தவப்பா தேன்மொழி. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அப்படி இருந்தா நான் இவளுக்கு புருஷன் இல்ல, உயிர் இல்லாத வெறும் பொம்மைப்பா. போதும்டா, போதும் போதும் பேசினது போதும்டா. அம்மா தேன்மொழி, வெற்றியோட சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இதோட விட்டுடுமா, இந்த பிரச்சனை இதோட விட்டுடு. மாமா எனக்கு மட்டும் தனியா போகணும்னு என்ன ஆசையா? இது வரைக்கும் என் புருஷன் கூட என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஆனா என் குழந்தை இப்படி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இந்த வீட்ல எல்லா உரிமையும் லக்ஷ்மிக்கு தான் இருக்கு. நான் மூத்த மருமகளா இருந்தும் அவகிட்ட இருக்கிற சாவி கொத்த கேட்டேனா? உங்க எல்லார்கிட்டயும் அன்புதானே மாமா கேக்குறேன். சரி அன்பு கூட காட்ட வேண்டாம். இப்படி என்ன அடிக்காம இருந்தாலே போதும் மாமா. வெற்றி இனிமே என் பொண்டாட்டி கிட்ட கை நீட்டுற வேலை வச்சுக்கிட்ட அடக்கிறதே வேற. அண்ணே இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க அண்ணே. வள்ளியம்மா,
உன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும்னு தான்மா நான் நினைக்கிறேன். ஆனா முடியலம்மா. ஆனா நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கோகிலா, முதல்ல இந்த சாணியை கொண்டு போய் எங்க கொட்டிட்டு வா. நீயே போய் கொட்டுக்கா, நான் படிக்கணும். ஏய், மாடு பசியில கத்துது, அதுக்கு தீவனை போடணும். நீ போய் கொட்டிட்டு வா. அக்கா, நான் தான் படிக்கணும் சொல்றேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதக்கா. ஏதோ பெருசா ஐஎஸ் படிக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குற. இப்ப நான் ஒழுங்கா படிச்சாதான் நீ சொல்ற மாதிரி ஐஏஎஸும் நான் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டரும் ஆக முடியும். என்கிட்ட வேலை சொல்லி ஒரு நல்ல டாக்டர் இந்த நாட்டுக்கு வர விடாம ஆக்கிடாத. அப்படியே நீ டாக்டருக்கு படிச்சு கிழிச்சிட்டாலும் என்கிட்ட மட்டும் வேலை சொல்றியே, வீட்டுல மோகனா சும்மா தானே இருக்கா? அவகிட்ட இந்த சாணி எடுத்து கொட்ட சொல்ல வேண்டியதானே? அவதான் இன்னும் எழுந்திருக்கலையே. அம்மா வீட்டுல இருந்தா இந்நேரம் அவளை எழுப்பி விட்டுருப்பாங்க. அவங்கதான் விடிய காலையிலே கோவில் கொலன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கே இப்படி சலிச்சுக்கிறியே? லட்சுமி அக்கா கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா, நீதான் இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கணும். நீதான் வீடு வீடா போய் பால் ஊத்தணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. நான் படிச்ச படிப்புக்கு வீடு வீடா போய் பால் ஊத்துனா எங்க அவரும் என்ன ஆகுது? பால் வித்த காசுலதான் நீயும் படிச்சிருக்க, அத மறந்துடாத. ஏதாவது வேலை சொன்னா மட்டும் உடனே படிக்கணும்னு சொல்லு. ஆனா இப்படி பேசணும்னா படிக்கிறத விட்டுட்டு வக்கனையா பேசு. அக்காவா பிறந்துட்டா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். தப்பிக்கவே முடியாது. கடைசி தங்கச்சியா பிறந்துட்டோங்கிற ஆணவத்துல ஆடாத. நாங்க எல்லாரும் கல்யாணம் ஆகி போயிட்டா உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாங்க செஞ்ச எல்லா வேலையும் நீ தான் செஞ்சு ஆகணும். அப்ப இப்படி பேச பேச்சு துணைக்கு கூட அம்மாவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அது அப்புறமா பாத்துக்கலாம். இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கல, நீயே போய் சாணியை கொட்டிட்டு வந்திருக்கலாம். சாணியை கொட்டலனாலும் பரவாயில்ல, போய் மோகனாவை எழுப்பிட்டு வா. என்னால முடியாதுக்கா, நான் படிக்கணும். உதடு தேயறதை விட உள்ளங்கால் தேஞ்சாதான் வேலை நடக்கும். மோகனா, மோகனா, விடிஞ்சிருச்சா? ஐயோ, கொஞ்சம் நில்லுங்க. இப்பதான் உங்களுக்கு பொழுது விடிஞ்சுதா? அக்கா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கி இருக்கேன். எழுந்த உடனே ஏன்கா இப்படி கிண்டல் பண்ற? இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் எடுத்து போட்டு செய்யணுமா? கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து எனக்கு ஒத்தாசையா இருக்க மாட்டியா? உன் பிரச்சனையிலே நீ குறியா இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கிருக்கேன்னு சொன்னல, அது ஏன் கேட்கலாம்ல? அக்கா கேக்காட்டி என்ன, நான் கேக்குறேன். இப்ப நீ என்ன சாதிச்சுட்டு நிம்மதியா தூங்குற? ஆமாண்டி, ஊர்வம்பனா உடனே எந்திரிச்சு வந்துரு. இப்போ உனக்கு படிப்பு முக்கியம் இல்லையோ? ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னக்கா? இனிமே லட்சுமி அக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க நிம்மதியா வாழ நானும் செல்வமும் சேர்ந்து துரசிங்க மாமா கிட்ட இனிமே திருந்தி வாழணும்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் சத்தியம் வாங்கிட்டோம். இனிமே அவரு லட்சுமி அக்காவை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. உண்மையாவா சொல்ற? எனக்காக அக்கா தான் விரும்பினவரை விட்டு கொடுத்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நானும் செல்வமும் துரசிங்க மாமாவை கோவில் கழைச்சிட்டு போய் எங்க அக்காவை தவிர வேற எந்த பொண்ணையும் மனசார கூட நினைக்க மாட்டேன்னு உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணுங்க. டேய் துரசிங்கம், திருதி வாழ இதுதாடா உனக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நீ விட்டுட்ட, அதுக்கப்புறம் உன்னை நாங்க கூட மதிக்க மாட்டோம்டா. இப்ப நீங்க நான் கேட்ட சத்தியத்தை பண்ணி கொடுக்கலனா இந்த விஷத்தை நான் குடிச்சிட்டு மேல போயிடுவேன்.
லட்சுமியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இது சத்தியம். மிரட்டி வாங்கின சத்தியமா? அப்ப இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு தெரியாதே. அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் மனசு மாறிட்டாருன்னா? அதுக்கு சான்ஸே இல்லக்கா. ஏன்னா நல்லவ சந்தர்ப்ப சூழ்நிலையால கெட்டவனா மாறலாம். ஆனா கெட்டவனா இருந்து திருந்தி வாழ்றவன் மறுபடியும் கெட்டதா சரித்திரமே இல்ல. இது அம்மா அக்கா கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்க வந்த உடனே நம்ம இதை சொல்லுவோம். அக்கா இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த விஷயம் அவங்களுக்கு சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம சொல்லுவோம். அப்பதான் ஒரு கிக்கு இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இந்த விஷயம் அக்காக்கு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் அவங்க கூட வெளியே போனேன்னு கேட்பாங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதை கெடுத்துட வேண்டாம்க்கா, பிளீஸ்க்கா. சரி, ஓகே. வள்ளியம்மா, இந்த தோட்டத்து வீட்டுக்கு வந்தா நீ சீக்கிரம் குணமாயிடுவேன்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். ஆனா இங்க வந்ததுல இருந்து தினம் ஒரு சண்டை நடக்குது. உனக்கு குணமாகறதுக்குள்ள நம்ம குடும்பம் பிரிஞ்சுடுப்போன்னு எனக்கு கவலையா இருக்குதுமா. நானாவது என் மனசுல உள்ள பாரத்தை அப்பப்ப இறக்கி வச்சிடுறேன். ஆனா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படித்தான் சகிச்சுட்டு இருக்கிறியோம்மா. 4 பசங்களும் நம்ம வீட்டு தூண்கள்னு பெருமையா சொல்லுவேன். யார் கண்ணு பட்டுச்சோ? ஒருத்தன் வீட்டை விட்டு போயிட்டான், நீ இப்படி ஆயிட்ட. மிச்சம் இருக்கிற 3 பசங்களும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குமா. நம்ம பசங்களை பெற்றதுக்கு பதிலா பேசாம பொண்ணுங்களை பெற்றிருந்தா இந்நேரம் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திகளை பார்த்திருக்கலாம். பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய வச்சா இளநீர்னு அந்த காலத்துல அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காங்க. அத இப்ப நாம அனுபவிக்கிற மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு வருதுமா. அப்பா, நான் கயிறு ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தங்கவேலு, ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. என்னப்பா? தங்கவேலு, நீதாப்பா இந்த வீட்டுக்கு பெரியவன். உன் தம்பிக்கு தப்பு செஞ்சாலும் நீதான் அவங்க செஞ்ச தப்பை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்பா. எனக்கு என்னவோ நம்ம வெற்றி தேன்மொழி அடிச்சிருக்க மாட்டான்னு தான்ப்பா எனக்கு தோணுது. என்ன, வெற்றி உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான்ப்பா. வெற்றி மட்டும் இல்லடா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். அவன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னான். அது என்ன தெரியுமா? என்ன விஷயம் வெற்றி? சொல்லு. நான் உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்பா. அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். மன்னிக்கிற அளவுக்கு நீ தப்பு பண்ற பையனா? என்ன தைரியமா சொல்லு. அது வந்துப்பா. என்னடா சொல்றா, ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன்ப்பா. என்னதே காதலிக்கிறியா? ஏண்டா நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையாடா? நம்ம குடும்பத்தோட நிலைமைய மாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்தான் நான் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் ஏய், பெரியவன் கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கும்போது சின்னவன் நீ கல்யாணம் பண்ணிட்டா ஊர் உலகத்துல இருக்கிறவங்களா என்னடா சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்லாத ஊருக்காரங்களும் சொந்தக்காரங்களும் என்ன பேசினாலும் அதை நான் கண்டுக்க போறது இல்லப்பா. ஏய், இப்ப நான் போக வர இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் ஓடி வருவாங்கடா. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல எல்லாரும் மரியாதை வச்சிருக்காங்கடா. அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஏன்பா யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க? ஏன் அம்மா நிலைமை தெரிஞ்சு கூட வாடா இப்படி நீ கேக்குற? அம்மா நிலைமை, இந்த வீட்டோட நிலைமை எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இத்தனை வயசாகியும் அண்ணன் தான் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம
கயிறு ஃபேக்டரிக்கே ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. நான் லவ் பண்ற லக்ஷ்மி கிட்ட எல்லாம் பேசிட்டேன்பா. அவ நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நல்ல பொண்ணா பார்த்து தங்கவேல் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. இது கண்டிப்பா நடக்கும்பா. என் மேல பாசம் காட்டுற அண்ணனுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன்பா. எல்லாரும் அண்ணன் தம்பி பாசத்தை ராமன் லக்ஷ்மணன் உதாரணமா சொல்லுவாங்க. அண்ணன் ராமன்னா நான் லக்ஷ்மணன். அண்ணன் சந்தோஷத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரதான் போறேன். தங்கவேலு, உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அப்பவே என்கிட்ட பேசினவன்டா நம்ம வெற்றி. அவன் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கு மருமகளா லட்சுமியை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு அழகு பார்த்தவன்டா அவன். அவன் தப்பு பண்ண மாட்டான்டா. அதை புரிஞ்சுக்கடா தங்கவேலு. சரி சரி சரிப்பா, பரப்பு. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துடுறேன். அதை எப்படிப்பா நீங்க அப்படி பேசுவீங்க? என் பொண்டாட்டிய அந்த வெற்றி கை நீட்டி அடிச்சிருக்கான். ஏன்டா அப்படி பண்ணனு அவனை 4 அடி அடிச்சு கேள்வி கேட்கறத விட்டுட்டு இப்ப அவனுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. என்னோட உங்களுக்கு அவன் தான் வசதியா போயிட்டால. ஆமா, ஏன்னா லட்சுமி அவன் தானே முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். லட்சுமியால அம்மா பேச ஆரம்பிச்சாங்க, நீங்க வெளியே போக ஆரம்பிச்சீங்க. அதனால வெற்றியை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இதே எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகி தேன்மொழி வீட்டுக்கு வந்திருந்தா லட்சுமி செஞ்ச எல்லா வேலையையும் தேன்மொழி செஞ்சிருப்பால. அது புரியாம வெற்றியை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஊருக்கே தீர்ப்பு சொல்ற நாட்டாம பண்ணீங்க. நியாயம் எது தர்மம் எதுன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்படியாப்பா? தேன்மொழி இங்கதான் இருக்கியாமா? நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. மாமா, காஃபி. வள்ளியம்மன், நம்ம வீட்டோட 2வது தூணு இப்படி ஆட்டம் கண்டுடுச்சம்மா. இப்ப நான் என்ன செய்யறது?